இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் நாம் சிந்திக்கப் போகிற தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அதில் முதலாவது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆண்டவர் சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவும் அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவும் அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இதிலிருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்காகத்தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எப்படி நம்ம கனி கொடுக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவராக தன்னை திராட்சை செடியாக சொல்கிறார். அந்த திராட்சை செடியில் கொடி, அவர்தான் செடி, நாம் அவருடைய கொடிகள். அந்த கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த திராட்சை கொடி கனிகளை கொடுக்க முடியும். ஆனால் அந்த கொடி திராட்சை செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது கனிகளை கொடுக்கவே முடியாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பின்னி பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவரோடு நாம் இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் மட்டும் என்று சொன்னால்தான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் சொல்கிறார், கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலகம் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் யாருமே நம்மளை பார்க்கலன்னு சொல்லி. ஆனால் அது தவறு. இன்றைக்கி யாரெல்லாம் தேவ ஜனம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் அவர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் நான் ஒரு பழத்தந்த நர்சரி கார்டனுக்கு போயிருந்தேன். அப்போ நான் காரில் உட்காந்துட்ருக்கும்போது ஒரு 4-5 லேடிஸ், அந்த பெரிய அது ஒரு நர்சரி, அதில் நிறைய பேர் வேலை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு நான் உட்காந்துருக்கும்போது சத்தம் கேட்டு ஏசப்பான்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்போ எதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 லேடிஸ் அதில் தோட்டத்தில் நிறைய காரியங்களை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போது நான் கேட்டேன், என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்லுங்கள், ஏன்னா கொஞ்சம் பேசணும், நம்மளும் கூட போய் என்னன்னு கேட்கலாமே நினச்சி கொண்டிருந்தேன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு லேடி இன்னொரு லேடியை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஏன் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற? அவள் ஏசப்பாவை கும்பிடுறவா, அதனால் அவள் பொய் சொல்ல மாட்டாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த சாட்சியை நம்ம இழந்துட்டோம். அன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பொய் சொல்ல மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, எந்த சினிமா பார்க்க மாட்டாங்க, எந்த பாவ பழக்கமும் அவங்ககிட்ட இருக்காதுன்னு என்று ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் இவை. உண்மையாக இருப்பாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, சண்டைக்கு போக மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட காரணங்கள் இன்றைக்கி முற்றிலுமாய் மாறி போய்விட்டது. பத்திரிகையில் பார்த்தா எல்லா வித பாவ செயல்களிலும் கிறிஸ்தவ பெயர்கள் இன்றைக்கு அடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதன் மத்தியில் அந்த பாமர ஜனங்கள், ஏழை ஜனங்கள், படிப்பறிவில்லாத ஜனங்கள் எவ்வளோ ஒரு பெரிய சாட்சின்னு ஒரு சகோதரியை பற்றி சொல்கிறாங்க. அவள் ஏசப்பாவை கும்பிடுறவா, அதனால் அவள் பொய் சொல்ல மாட்டான். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி. இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது இதுதான். மற்றொரு நம்மளை பார்த்துருக்க, நம்ம நினைக்கிறோம் யாருமே நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லி. நம்மளை குறித்து அப்படி ஒரு சாட்சி உண்டா? நம்மளை குறித்து மற்றவர்கள் அப்படி சொல்ல முடியுமா? நாம் சொல்கிறவர்களை வாழ்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையை எப்படி சுத்தப்படுத்த முடியும் தெரியுமா? ஒருவேளை நம்முடைய சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்கு நம்ம அநேக சோப்பை யூஸ் பண்ணுறோம், தண்ணீரை யூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் வாழ்க்கையை எது சுத்தம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவருடைய வசனங்கள். நான் சொன்ன உபதேசத்தினாலே ஆண்டவர் வேதம் முழுவதும் தம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகிறது. ஒருவேளை ஒரு பழைய ஆண்டை முடிப்பதற்கு முன்பாக அதிகமாக நம்ம சுத்திகரிக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, அந்த வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் இன்னும் என்னை விட்டு அகலலையே, என்னை மாற்றிடுங்க, நான் புதிய ஆண்டுக்குள்ளே திரும்பவுமா இந்த பாவத்தோடு நான் போக விரும்பலை என்று சொல்லி அநேக நேரம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி சபைகள் நமக்கு போதிக்கின்றது அல்லவா?
ஆனால் உண்மையாகவே நம்ம அப்படி ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே கடந்து வருகிறோமா, இல்லை எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம அப்படிலாம் செய்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னில் நிலைத்திருப்பாய் என்று சொன்னால் நீ என்ன செய்வேன்? அதிக கனிகளை கொடுப்பான். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்வார், திராட்சை தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வெட்டி வெட்டி விடுவாங்க. வெட்டி வெட்டி விடும்போது என்ன செய்யும், திரும்பவுமாய் அது நல்ல துளிர் விட்டு காய்களை கொடுக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வெட்டி போட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை வெட்டி போட வேண்டிய காரியங்கள் நம்ம வெட்டி போடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறி போய்விடும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை கனி கொடுக்கணும். அப்படி நம்ம கனி கொடுக்க ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், வெட்டி போட ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நாம் மிகுதியான கனிகளை கொடுப்போம் என்று வேதம் சொல்கிறது. அதிகமான கனிகளை கொடுப்போம் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அதிகமான கர்த்தருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்முடைய உபதேசம் அவரில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அது நம்முடைய மனசாட்சியை அப்படியே வருத்த ஆரம்பிக்கும். அதற்காக ஒரு மன்னிப்பு கேட்டால் தான் திரும்ப ஒரு சமாதானத்தோடு நம்ம வாழ முடியும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். ஆனால் அதே நேரம் சொல்கிறது, என்னை நிலைத்திராத கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறாராம், அறுத்து வெளியே தூக்கி போட்டுக்கிறாரு. வெளியே போட்ட ஒரு கொடியை அறுத்து, செடியிலேருந்து அறுத்து வெளியே போட்டுட்டோன்னு என்ன செய்யும், முதல் நாள் லேசாக பச்சையாக இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் போய் பார்ப்பீங்க என்று சொன்னால் அவ்வளவும் வாடி போயிருக்கும். அப்புறம் வாடி போனதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சோம், குப்பையில் போட்டு எரித்து போட்டு விடுவார்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக என்று சொன்னால் அது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருப்பீங்க, அது நிமித்தம் பிதா மகிமைப்படுவார் என்று இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அப்படி கனிக்கொடாத வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், எப்படி கனிக்கொடுக்காத கொடி வெளியே எரியுண்டு எரித்து போடப்படுகிறதோ, நாம் நியாய தீர்ப்பு நாளில் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் போய்விடும். ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது நம்முடைய நியாயமெல்லாம் எடுப்பட்டு போய்விடும். நம்மளும் அப்புறம் அக்னிக்கு தான் இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை என்று சொன்னால் கலாத்தியர் 5 பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை, அடக்கம், சாந்தம் என்று சொல்லி ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா? அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கலாம்ப்பா. எப்போ கனி கொடுக்க முடியும்? மெய்யான திராட்சை செடி ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கள் என் வாழ்க்கை பிணைக்கப்பட்டு இருக்கும்போது என் வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும் அல்லவா? வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். அது 2 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்களா, அதுலேயும் இருக்கும். இன்னொன்று மார்க்கு 11ஆம் அதிகாரத்துலேயும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெத்தானியா கிராமத்தில் அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக பஸ்கா பண்டிகை ஆசரித்து விட்டு பெத்தானியா கிராமத்திலிருந்து எருசலேம் தேவாலயத்திற்கு அவர் கடந்து போகிறார். போகும்போது அவருக்கு பசி உண்டாகிவிடும். அப்போது ஒரு நல்ல இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். அத்தி மரத்தை பார்த்த உடனே சரி, அதில் கனிகள் இருக்கும் என்று சொல்லி, ஆனால் ஆக்சுவலாக அது கனி கொடுக்கிற ஒரு காலம் அல்ல. ஆனால் ஆண்டவர் அதில் போய் பார்க்குறார். ஏன்னா அத்தி மரம் சிலது சீக்கிரமாகவே காய் கொடுக்குமா. அந்த காய் கொடுக்குற மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல இலைகள் விட்டது என்று சொன்னால் அதில் கனி இருக்கும் என்று அர்த்தம் வரும். ஏன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டு இருக்கிறோம். இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டு தான் அவர்கிட்ட போய் பார்க்குறாரு. பசி வேணாம் ஆண்டவருக்கு, ஆனால் அங்கே ஒரு கனியும் இல்லை. ஆனால் உடனே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இனி இது ஒரு காலம் இதில் என்ன செய்யக்கூடாது, கனி உண்டாயிராது என்று சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் அவர் அங்கே போயிட்டு திரும்ப வரும்போது அது வேரோடு அந்த மரம் என்ன செஞ்சிருந்துச்சு, பட்டு போயிருந்தது என்று பார்க்கிறோம். கனிகொடாத மரத்தை ஆண்டவர் ஒரு வார்த்தை கொண்டு சபிக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே சபிக்கிற தேவன் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இதில் நம்ம எதை கற்றுக்கொள்கிறோன்னா, சில சமயம் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் வெறுக்கிற காரியம் மாய்மாலம். வெளியே பார்த்த பக்தியின் வேஷம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்த ஒரு பக்தியின் வேஷம், மற்ற நாட்களெல்லாம் ஆண்டவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படி
மற்ற மக்கள் செய்கிறால் அத்தனையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, இதை தான் கர்த்தர் வெறுக்கிறார். அதை தான் சொன்னார். ஏன்னா அது நிறைய இலை இருந்துச்சு, அப்போ நிச்சயம் அதில் கனி இருக்கணும். ஆனால் அந்த மரம் ஒரு மாயமான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. கனி இருக்கிறது மாதிரி நிறைய இலைகளை காண்பிக்குது, ஆனால் போய் பார்த்தால் ஒரு கனி கூட என்ன செய்யலை, இல்லை. ஆண்டவர் எத்தனை இடத்துல கடிந்து கொள்கிற மாய்மாலக்காரனே, மாயக்காரனே உனக்கு ஐயோ. ஆண்டவருடைய வேதத்தை அறிந்தவர்களை பார்த்து கூட அப்படி சொல்ல, பரிசேய சதுசேய நியாயசாஸ்திரிகளை பார்த்து சொல்லுகிறார். வேதத்தை கற்று அப்படியே உணர்ந்திருக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் மற்றவங்களுக்கு உபதேசிப்பாங்க, அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும், இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்னல ஒரு கனி இல்லாத வாழ்க்கையை தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் பார்க்குறோம். அதான் ஆண்டவர் ஃபுல்லாக சொல்வார், மாயக்காரனாய பரிசேயனே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ. வாயினால எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இருதயம் ஆண்டவருக்கு உங்களுக்கு தூரமாக இருக்கிறது. நம்மளும் மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பேசுகிறதெல்லாம் ஒரு வேளை வேத வார்த்தையை பேசிட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் கூட கனி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பெரிய நியாய தீர்ப்பு வந்துவிடும். ஜாக்கிரதையாக இருப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்ததின் நோக்கமே ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவே இல்லை. இயேசுந்தோட நிறைய பேர் தவறான அபிப்பிராயம், கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மதத்தை ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரவே இல்லை. வழியை காண்பிக்க வந்தார். மோட்சம், சொர்க்கம், பரலோகத்திற்கு போகிற வழியை காண்பிக்கும்படியான இயேசு இந்த உலகத்தில் வந்தாரே தவிர கிறிஸ்தவங்கிற ஒரு மார்க்கத்தை மதத்தை ஸ்தாபிக்க வரல. நிறைய பேர் தவறான அர்த்தம் கொண்டு தான் இன்றைக்கி மதமாற்றம் என்று சொல்கிறாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறான், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான், பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார். அது யாராக இருந்தாலும், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு வழி தான், இயேசு கிறிஸ்து தான் வழி. இயேசு கிறிஸ்து இல்லாமல் எத்தனை புண்ணிய காரியங்களை நாம் செய்திருந்தாலும், எத்தனை தான் நம்ம மற்ற காரியங்கள் ஏழை எளிகளுக்கு தான தர்மம் பண்ணினாலும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே வழி. அதான் ஆண்டவர் சொல்கிறார். வெளியே கனி கொடுக்குற வாழ்க்கை, உள்ளுக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை இல்லாத வாழ்க்கை. அதனால தான் அந்த பக்தி மரத்தை சபிக்கிறார். அப்போ அந்த மாய்மாலம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். நல்லவங்க போல் நடிக்காத, வெளியே பரிசுத்தமுள்ளவர் போல் நடிக்காத. உள் எப்படி இருக்குமோ உள்ளும் புறம்பும் சுத்தமாக்கப்பட வேண்டும், வெளி தோற்றம் அல்ல. அதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொல்வார். ஒரு கல்லறையை பார்த்தா வெளியே நல்ல வெள்ளை அடித்து, இப்போ எல்லாம் மார்பிள் அப்படி இப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வெளியே அவ்வளோ அலங்காரமாக கல்லறையை கூட இன்றைக்கி அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அந்த கல்லறைக்கு உள்ளே என்ன இருக்கிறோம்? எல்லாம் கரையானால் அரிக்கப்பட்ட, பூச்சிகளினாலே அரிக்கப்பட்ட மாம்சமும் எலும்பும் தான் அங்கே இருக்க போகிறது. அதனால் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாய்மாலமாய், மனுஷரை வேணால் நம்ம ஏமாற்றலாம், மற்றவங்கன்னா நம்மளை பார்க்கும்போது எவ்வளோ நல்ல பரிசுத்தவங்களாக இருக்காங்க, எவ்வளோ நல்ல கிறிஸ்தவங்களாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும் நம்ம உள்ளான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒரு நாள் நம்ம மாய்மாலம் பண்ணவே கூடாது. தேவனுக்கு முன்பாக மாய்மாலக்கார வேஷம் போடவே கூடாது. கர்த்தர் அதை விருக்கிறார். அது மட்டும் இல்லை பாருங்கள், அப்படியே அவர் போகிறாரு, தேவாலயத்துக்கு போகிறாரு. தேவாலயத்தில் போன உடனே அவர் கண்ட காட்சி, அங்கே எல்லாம் புறா விற்கிறாங்க, ஒரே காசுக்காரர் பழக இருக்கிறது. அவருக்குள் அந்த பக்தி வைராக்கியம் வருகிறது. என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள். என் பிதாவின் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு, அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி அவ்வளவற்றையும் அவர் என்ன செய்கிறார், கீழே தள்ளி சாட்டையை எடுத்து எல்லாரையும் என்ன செய்கிற விரட்ட ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை அவர் அனுப்ப விரும்புகிறார். இன்றைக்கி அநேக சபைகள் கூட இது வியாபார ஸ்தலங்களாய் மாறிவிட்டது. என்னை அதிகம் பாதிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? சபைகளில் இந்த சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாத தட்டு என்று சொல்லப்படுகிறது தான். அந்த காலத்தில் ஒரு ஆசீர்வாத தட்டு வைப்பாங்க, இன்றைக்கி 2, 3 என்று சொல்லி அந்த ஆசீர்வாத தட்டை வீட்டுக்கு கொண்டு போன ஆசீர்வாதம் என்று சொல்லி எவ்வளவு தவறான இன்றைக்கி எண்ணிக்கை. அந்த லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து போட்டு வாங்கி கொண்டு இருக்கிற மக்கள் கூட்டம் இன்றைக்கு, ஐயோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான், அவருடைய ரத்தம்
அப்போ இந்த ஆசீர்வாத தட்டு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைக்கணும். என்ன வியாபார தந்திரங்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டு போகிறது. எத்தனை மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்காங்க தெரியுமா? இதற்காக கஷ்டப்படுறவங்க கூட எப்படியாவது இந்த ஆசீர்வாத தட்டை வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. எப்படி தேவ சமூகத்தில் நம்ம கணக்கு கொடுக்க போகிறோம்? எப்படி அவருக்கு முன்பாக நம்ம நிற்க போகிறோம்? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். வியாபார ஸ்தலங்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டு போயிருக்கிறது. ஆண்டவரின் நியாய தீர்ப்பு நாட்களில் வந்து நிற்கிறோம். ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறணும். ஆண்டவரே மாறணும். இன்னும் ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தாதபடி, ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தமா என்பது அந்த போதிக்காதபடி, இன்றைக்கு வியாபார நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிற எத்தனை சபைகளை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? நியாய தீர்ப்பின் நாட்கள் விரைந்து வருகிறது. ஆண்டவர் சாட்டையை எடுக்க ஆரம்பித்தார் என்று சொன்னார். அவருடைய வைராக்கியம், என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பக்தி வைராக்கியம் பட்சிக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால் ஒரு திருச்சம் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அதற்கு முன்பாக நம்முடைய சபைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை காரியங்கள் இன்றைக்கு மற்றவர்கள் கேலி பேசுகிற வண்ணமாய், டிவியில் வர்ற வண்ணமாய், செய்தித்தாள்களில் வர வண்ணமாய் சபையின் பெயர்கள் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. எத்தனை சண்டைகள், சச்சரவுகள் நம்மளை வெளிச்சமாய் உப்பாய் வைத்திருக்கிறார் அல்லவா? பயமே, தெய்வ பயமில்லாமல் ஒரு சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பயமற்ற ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் உத்தரவாத பொறுப்பு உண்டு அல்லவா? ஜெபிப்போம். இன்றைக்கு வியாபார ஸ்தலங்களாய் இருக்கிற சபைகள் மாறட்டும். ஜெப கூடாரங்களாய் மாறட்டும். என் பிதாவின் வீடு எல்லா ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு, வியாபார ஸ்தலம் இல்லை. தேவ பிள்ளைகளை ஏமாந்து போய்விடாதீர்கள். எந்தவித ஆசீர்வாத தட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போவதே கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கு தெரியும், சில சமயம் பிரியாணி பேக்கெட் 2000 ரூபாய் 5000 ரூபாய்க்கெல்லாம் ஏலம் போகும். 7 ஜனங்கள் உட்காந்துருப்பாங்க. யார் 5000 ரூபாய் கொடுத்து அந்த பிரியாணி பேக்கெட்டை வாங்க முடியும்? எவ்வளோ வித்தியாசம்! அதான் யாக்கோபு சொல்லுகிறார், சபையில் வரும்போது பொன் மோதிரம் வச்சிருக்கணும், மேலான ஸ்தலத்தில் உட்காரு, கந்த வஸ்திரம் தருது கீழே உட்காரு. எவ்வளோ வேறுபாடுகள், எத்தனை ஜாதி பிரச்சனைகள் சபைகளுக்குள்ள. ஐயா, எப்படி ஆண்டவரை மற்றவங்க ஏற்றுக்கொள்வார்கள்? எப்படி புறமதஸ்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க? இன்னைக்கு சாட்சியே இல்லாமல் வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது அல்லவா? இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கி தயவு செய்து ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு தலைவராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம். தயவு செய்து இந்த பாரம்பரியமாய் செய்யப்படும் இந்த காரியத்திலிருந்து வெளிவந்தே தான் ஆக வேண்டும். கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பின் நாட்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் கனி கொடுக்கிற வாழ்க்கையை இன்றைக்கி விரும்புகிறார். தயவு செய்து இதை விட்டு நம்ம வெளியே வருவோம். வியாபார வீடாக்கி விடாதிருப்போம். ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம அழைத்ததை ஜெபிக்க தான் அழைத்திருக்கிறார். மற்றவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படியே அவர் திரும்பவும் வரும்போது சீஷர்கள் பார்த்து சொல்கிறாங்க, இந்த அத்திமரம் அப்படியே பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீங்க. இந்த மலையை பார்த்து இந்த மலை பெயர்ந்து கடலில் விழணும்னு சொன்னால் அந்த மலை அப்படியே போய் கடலில் என்ன செஞ்சிடும், விழுந்து விடும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகள் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு விசுவாசம் இருக்கிறதா? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நான் ஜெபித்தா கர்த்தர் கேட்பார். ஆண்டவர் அது தானே சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அது தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் சொல்கிறார்,
நீ ஜெபிச்சு இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் விழுனா கூட விழும். அதுக்கு அர்த்தம் என்ன? அது மலையை போன்று எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதன் கடலின் ஆழத்தில் போய் விழுந்து விடும் என்று சொல்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கத்தர் கொடுக்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கனி கொடுக்கிற அனுபவத்திற்குள்ளே நம்மை கொண்டு போகும் அல்லவா? இன்றைக்கி கத்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அவர் திராட்சை செடி, நாம் திராட்சை கொடிகள். பிதாவாகிய தேவன் அவர் திராட்சை தோட்டக்காரர். அவர் நியாயம் விசாரிக்கிற வர நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கனி கொடுப்போமா? அவருக்காக கனி கொடுப்போமா? மாய்மாலமாய் வெளி தோற்று நமக்குள்ள வேண்டாம். வெளியே பக்தியின் வேஷம், உள்ளுக்கு அதுக்கு நேர் எதிர்மறையான வாழ்க்கை நமக்குள்ள வேண்டாம். இந்த உலகம் நம்மை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறது. இவர்கள் மத்தியில் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அகாஸ்வேறு காலத்தில் எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அந்த ஆமான் சொல்கிறான், மத்தியில் ஒரு கூட்டம் ஜனங்கள் வாழ்கிறார்கள். அவருடைய பழக்க வழக்கங்கள் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு விகற்பமாக இருக்கிற, வித்தியாசமாக இருக்கிறது. வாழ்வோம். அதை தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பார்க்கணும். இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இவங்க குடிக்க மாட்டாங்க, இவங்க எதை சொன்னாலும் நம்ம நம்பலாம். உண்மையை தான் அவங்க பேசுவாங்க. சண்டை போட மாட்டாங்க, பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இவங்ககிட்ட போய் சொல்லலாம். நம்ம பிரச்சனையை கேட்டுட்டு மற்றவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, புறங்குற மாட்டாங்க, கோல் சொல்ல மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க, பெருமையாக வாழ மாட்டாங்க. நம்மை குறித்து சாட்சி உண்டா? இந்த நாளில் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். மெய்யான திராட்சை செடி ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொடிகளாய் நாம் பற்றி படர்ந்து அந்த செடியின் சாரத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்மால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எப்படி ஒரு திராட்சை செடியில் அந்த கொடி இந்த செடியில் உள்ள அத்தனை சத்துக்களையும் தனக்குள்ளே உறிந்து எடுத்துக்கொண்டு கனி கொடுக்கிறதோ, அப்படியா இயேசு கிறிஸ்துவாகிய இந்த வேத வசனத்தின் இந்த சாரத்தை நாம் உட்கொள்வோம் என்று சொன்னால், சும்மா வாசிக்கிறதல்ல, கடமைக்காக ஒரு வருஷத்தில் இத்தனை தடவை பைபிள் வாசித்தேன் என்று அல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தில் அப்படியாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக நம்ம வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீங்கள் சொன்னீங்கப்பா, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, என்னில் கனி கொடுக்கிற கொடியை அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் சுத்தம் பண்ணுகிறேன். மிகுதியான கனிகளை கொடுக்கும் உங்களில் நிலைத்திருந்தால், என் கற்பனைகளை நீங்கள் கை கொண்டா, இந்த வேத வசனத்தை கை கொண்டு நாங்கள் வாழும்போது ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியுமே. இல்லாவிட்டால் அப்பா ஆண்டவர் வெளியே எரியுண்டு அக்னியில் இரையாக ஒப்பு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அன்றைக்கு ஒரு அத்தி மரம் வெளி தோற்றத்தில் இலைகளோடு காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அங்கே போன போதோ அதில் கனி ஒன்றுமில்லை அல்லவா? சபித்து போட்டீர்கள் அல்லவா? வேரோடு பட்டு போயிற்று என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் மாய்மாலமான வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. வெளி தோற்றத்தில் பக்தி உள்ள வாழ்க்கையோ, உள்ளுக்கு அதற்கு நேர்மாறான எதிர்மறையான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழவே கூடாது ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா இப்படி வேத வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து அது காட்டுகிற வழியிலே நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. அது மட்டுமல்லப்பா, இன்றைக்கு சபைகளை குறித்ததான பக்தி வைராக்கியமாப்பா, எருசலேம் தேவாலயத்தில் நீங்கள் நுழைந்த உடனே ஆண்டவரே, மக்களை உம்முடைய பக்தி வைராக்கியம் பட்சித்தது அல்லவா? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று சொல்லி சாட்டையை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு விரட்டி விட்டீர்களே அப்பா. என் வீடு, என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டவரே தனிப்பட்ட ஊழியங்களாக இருக்கலாம், சபை ஊழியங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஜெப வீடாய் மாறட்டும். அதை நாங்கள் வியாபார ஸ்தலங்களாய் மாற்றிவிடக்கூடாது. தேவன் வெறுக்கிற, தேவனுக்கு பிரியமில்லாத ஆண்டவரை பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு எதையும் நாங்கள் செய்யாதபடி கர்த்தாவே, ஒரே ஒரு காரியம்,
எல்லா ஜனங்களுக்கும் ஆறுதலை கொடுக்கிற ஒரு ஸ்தலமாய் ஆண்டவரே, அது வெளிச்சம் காட்டுகிற ஒரு ஸ்தலமாய் ஆண்டவரே, சரியான பாதையில் நடத்துகிற ஸ்தலமாய் ஒவ்வொன்றையும் நீங்கள் மாற்றி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்கிற வாழ்க்கையாய் மாற அப்பா நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. என்னால் அப்படி வாழ முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இசப்பா உங்கள் தயவு ஆண்டவரே, உங்கள் கர்த்தருடைய ஆவியானவரின் பலன் அவர்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. செவையான பாதையில் நடத்தும், உங்கள் அபிஷேகம் எங்களை சரியான பாதையில் நடத்தும் என்று வேதம் சொல்கிறதே. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் பண கஷ்டங்கள் ஆண்டவரே, பிரச்சனைகள், வியாதி நிமித்தம் அப்பா ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தரலாம் அப்பா. உடைய கரம் நீட்டி ஆண்டவரே சுகமாக்கும். உடைய தழும்புள்ள கரத்தினாலே அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உடைய தீங்கு நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக்கி இனி துக்கம் இவர்களை ஆட்கொள்ளாதபடி கர்த்தாவே, இவர்கள் துக்கத்தையும் வேதனையும் அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலே இவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாள் அப்படி மாறட்டும். நீங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.